விஜயதசமி பண்டிகையை ஒட்டி கோயில்களில் வித்யாரம்பம் எனப்படும் ஏடு தொடங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த தகவல்களை சென்னையில் உள்ள செய்தியாளர் ரகுவரனும் கோவை செய்தியாளர் சுஜாதாவிடமும் கேட்கலாம். முதலில் ரகுவரனிடம் பேசலாம். ரகுவரன், சென்னையில விஜயதசமியை முன்னிட்டு ஏடு தொடங்குதல் நிகழ்ச்சி எங்கெங்கெல்லாம் நடைபெறுகிறது? இந்த ஏடு தொடங்குதல் நிகழ்ச்சியினுடைய முக்கிய அம்சங்கள் என்ன? அதாவது ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்று என்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே இன்று இந்து மக்களினுடைய கல்வி தெய்வமாக கருதக்கூடிய சரஸ்வதி தேவியினுடைய தினமாக பார்க்கப்படுகிறது. நவராத்திரியினுடைய இறுதி நாளான இன்று இந்த ஏடு துவங்குகள் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கோயில்களிலே இது நடைபெறுகிறது. நாம் தற்போது கோயம்பேடு கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயிலில் இருக்கிறோம். இங்கே 3000க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அந்த அரிசியில் தங்களுடைய அவர்களுடைய தமிழின் முதல் எழுத்தான அப்படின்றதை எழுதுவதை துவங்க வைக்கிறார்கள். பெரும்பாலானோர் ஒரு வார காலமாகவே இதற்கு இதற்காக புக் செய்து இதற்காக காத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 3000க்கும் மேற்பட்டோர் இந்த கோவிலில் இருந்து குவிந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இங்கே பெற்றோர் ஒருவர் இருக்கிறார், அவருடன் கேட்கலாம். சார், இன்னைக்கு இந்த விழா எப்படி கொண்டாடப்படுது, எதுக்காக இது செய்யப்படுது? ஆக்சுவலாக விஜயதசமியை நம்ம கொண்டாடுறோம். இந்த மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலில் அரிசியில் நம்ம பண்ணோன்னா ஏத்தோ இல்லை ஏஓ அது மாதிரி இது பண்ணால் நம்ம குழந்தைகளுக்கு நல்லாயிருக்கும். என் பொண்ணுக்கோசம் நான் இது வந்தேன். நான் 2 நாள் முன்னாடியே நான் புக் பண்ணி வச்சுருந்தேன் 20 ரூபா டோக்கனு. ஆக்சுவலாக இங்கே வரும்போது கொஞ்சம் ஒரு 3000-2000 பேர் இருந்தாங்க. சரி, அப்படியே இப்போ பார்த்துட்டு அரிசியில் பேரை போட்டு அவங்க ஒரு புக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் சாமி தரிசனம் பண்ணிட்டு ஐயப்பனை கும்பிட்டு குருவாயூரப்பனை கும்பிட்டு நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பு வரணும். அதனால் நாங்கள் வேண்டிங்க பண்ணின்னு வரோம். காலையிலேருந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? என்னென்ன மாதிரியான இங்கே இதெல்லாம் பண்ணாங்க? என்னென்ன பண்ணால் சாப்பாடு விட்டுறது இருக்குது, குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறது இருக்குது, அரிசியில் ஏபிசிடி எழுதுறது இருக்குது. நம்ம இன்னும் அவங்க தாய்மொழி, நம்ம தாய்மொழிக்கு எழுதுறோம். மலையாள மக்கள் அவங்க இதில் எழுதுவாங்க. அது அவங்களுக்கு தேவையான எழுதுவாங்க. ஒரு சில நலிவு மக்கள் தான் இருக்காங்க. என்னோடய பையனுக்கு பண்ணதுனால என் சாய் நட்சத்திராக்கு இப்போ என் பொண்ணுக்கோசம் வந்தேன். நான் பல்வேறு தரப்பட்ட மொழி பேசக்கூடிய மக்களும் இங்கே இருந்து அவர்களுடைய மொழியின் அடிப்படையில் இங்கே அவர்கள் வழிபாடு செய்து கொண்டிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ரகுவரன், நீங்க இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நமது கோவை செய்தியாளர் சுஜாதாவிடம் கேட்கலாம். சுஜாதா, கோவையில ஏடு தொடங்குதல் நிகழ்ச்சிக்காக பிரசித்தி பெற்ற கோயில்கள்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா அறிய வருகிறோம். எந்தெந்த கோயில்கள்ல என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் அங்கு செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பா தம்பி தமிழரசன், அதாவது நவராத்திரி திருவிழாவின் 9வது நாளான விஜயதசமி திருநாளை முன்னிட்டு இந்த கோவையில் பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் தற்போது இருப்பது கோவை சித்தாபுதூர் பகுதியில் உள்ள சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் தான் உள்ளோம். இந்த ஐயப்பன் கோவிலில் விஜயதசமி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. இங்கு 50,000க்கும் அதிகமான மக்கள் கூடுவதால் இதற்கு சிறப்பான ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது. குறிப்பாக விஜயதசமி திருநாளான இன்று சரஸ்வதியை வழிபடும் விதத்தில் தங்கள் குழந்தைகளுக்கு கல்வியை துவங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வித்யாரம்பம் நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது வித்யாரம்பம் எனப்படும் எழுத்தறிவிக்கும் நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த எழுத்தறிவிக்கும் நிகழ்ச்சிக்காக இந்த சித்தாபுதூர் ஐயப்பன் கோவிலில் 3500க்கும் மேற்பட்டோர் குழந்தைகளுடன் பதிவு செய்துள்ளனர். தற்பொழுது ஒருவராக தற்பொழுது வித்யாரம்பம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளனர். குறிப்பாக அந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சியானது அரிசியில் மற்றும் நெல்லில் அல்லது அவர்களது தாய்மொழிக்கு ஏற்ற வகையில் அவர்களின் முதல் எழுத்தை பதிவு செய்ய குழந்தைகள் எழுத வைப்பதற்காக இந்த நிகழ்ச்சியானது நடத்தப்படுகிறது. இதற்காக 50,000க்கும் மேற்பட்ட அவர்கள் பெற்றோர்களுடன் வருவார்கள் என்பதால் இந்த கோயிலில் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. குறிப்பாக பக்தர்களுக்கென சிறப்பு அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சி குறித்து பேசுவதற்காக ஒரு பெற்றோர் நம்முடன் உள்ள அவரிடம் பேசலாம். சார், சொல்லுங்க. வணக்கம். இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சிக்காக என்னென்ன பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுங்க. இந்த வித்யாரம்பம் நிகழ்வுகளை பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு இந்த சித்தாபுரம் ஐயப்பன் கோயிலில் சிறப்பான ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த வித்யாரம்ப நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான அவர்கள் கல்வி காலம் துவங்கும் என்பதற்காக அவர் அந்த நாவிலே அந்த எழுதுவதன் காரணமாக அவர்களுடைய சிறப்பான எதிர்காலம் கிடைக்கும் என்ற காரணத்தினால் சிறப்பான எதிர்காலம் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையின் காரணமாக இன்று எங்களது குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே நாங்கள் இதற்கு முன்னால் பேசுவதற்கு முன்னால் எங்கள் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் என்கின்ற இந்த நிகழ்வில் அந்த பெரியவர்கள் மூலமாக நாவிலே சிறந்த முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக ஒரு சிறந்த எதிர்காலம், கல்வியினுடைய எதிர்காலமும் இந்த சரஸ்வதியினுடைய இது சிறப்பான இந்த நிகழ்வின் காரணமாக
நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கல்வியின் மூலமாகவும் அவர்கள் வளர்ச்சியும் சிறப்பான வகையிலே அமையும் என்பத காரணத்திற்காக நாங்கள் நீண்ட நேரம் காத்திருந்து வரிசையில் காத்திருந்து இந்த நிகழ்வை கலந்து கொண்டு சிறப்பான ஒரு நம்பிக்கையுடன் செல்கிறோம். நிச்சயமாக எங்களுடைய குழந்தைகள் சிறப்பான எதிர்காலம் அமையும் என்கின்ற மிகச்சிறந்த நம்பிக்கையுடன் நாங்கள் திருப்தியாக செல்கிறோம். இவர் கூறியது போலவே இந்த வித்யாரம்பம் நிகழ்ச்சிக்காக ஏராளமான பெற்றோர் இது போல வந்துள்ளனர். இதன் காரணமாக 50,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கூடுவதன் காரணமாக இந்த பகுதி முழுவதும் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தமிழரசன்.